ஓம் சாந்தி. இன்றைய சாக்கார முரளியிலிருந்து பாபா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்களை பார்ப்போம். முரளி தேதி 10/8/2024. பாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது உங்களுடைய அனைத்து ஆசைகளும் பூர்த்தியாகின்றன. வயிறு நிரம்பி விடுகிறது என்றார் பாபா. பாபா உங்களை திருப்தியான ஆத்மாவாக ஆக்குவதற்காக வந்துள்ளார். நம்ம பக்தியில் என்ன பண்ணும்? பகவான்கிட்ட நிறைய ஆசைகளை முன்வைத்தோம். இப்படி பக்தி மார்க்கத்தில் நம்ம எதெல்லாம் கடவுள்கிட்ட கேட்டோமோ அந்த எல்லா ஆசைகளையும் பாபா நமக்கு பூர்த்தி செய்கிறார். பாபா சொல்கிறார், குழந்தைகளே, உங்களுடைய வயிறு நிரம்பி விடுகிறது அப்படின்றார். உங்களை திருப்தியான ஆத்மாவாக ஆக்குவதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றார். கேள்வி: இப்போது குழந்தைகளாக நீங்கள் பக்தி செய்வதில்லை, ஆனாலும் அவசியம் பக்தர்களாக இருக்கின்றீர்கள், எப்படி அப்படின்னு பாபா கேட்குறாரு. பக்தி செய்கிறதில்ல ஞானம் கிடைத்த பிறகு, ஆனாலும் கூட நீங்கள் பக்தராக இருக்கிறீங்கன்றார். ஏன்னா பக்தருடைய குணம் என்ன? யாசிப்பது. அந்த மாதிரி நம்ம ஞானி ஆன பிறகு கூட அந்த பக்தியினுடைய சுபாவ சமஸ்காரங்கள் இருக்கின்றார். அது எப்படி? பதில்: எதுவரை தேக அபிமானம் இருக்கிறதோ அதுவரை பக்தர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள். நீங்கள் ஞானி ஆவதற்காக படித்து கொண்டிருக்கின்றீர்கள். எப்பொழுது பரீட்சையில் தேர்ச்சி அடைந்து கர்மாத்தீத் நிலை அடைகின்றீர்களோ அப்பொழுது சம்பூர்ண ஞானி என்று சொல்லலாம் அப்படின்றார். எப்போ ஒருத்தவங்களை முழுமையான ஞானி சொல்ல முடிகின்றாரு? கர்மாத்தீத் நிலை எப்போது நம்ம அடைகின்றோமோ, பாசிவித்தானர் ஆகி, அதாவது முழுமையாக தேர்ச்சி அடைந்து கர்மாத்தீத் நிலை எப்போது நாம் அடைகின்றோமோ அப்போ தான் பாபா நம்மளை சம்பூர்ண ஞானின்னு சொல்கிறார் பாபா. அதற்கு பிறகு நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம்லாம் இருக்காதுன்றார். ஓம் சாந்தி. பக்தர் மற்றும் பகவான் இரண்டு பொருட்கள் உள்ளன, குழந்தைகள் மற்றும் தந்தை. பக்தர்கள் அநேகம் பேர், ஆனால் பகவான் ஒருத்தர் தான். குழந்தைகளாகி உங்களுக்கு மிக சகஜமான விஷயமா இருக்கின்றார். ஆத்மாக்கள் சரீரத்தின் மூலமாக பக்தி செய்கின்றன. எதற்காக நம்ம பக்தி பண்ணுறோன்றாரு? பகவானை சந்திப்பதற்காக. நீங்கள் பக்தர்கள் இப்போ நாடகத்தை புரிந்து கொண்டு விட்டீர்கள். எப்போ முழு ஞானி ஆகின்றீர்களோ அப்பொழுது இங்கே இருக்க மாட்டேங்கின்றார். பள்ளியில் படிக்கின்றார்கள், பரீட்சையில் தேர்ச்சி அடைந்த பிறகு அடுத்த வகுப்பிற்கு செல்வார்கள். இப்போது உங்களுக்கு பகவான் கற்பிக்கின்றார். ஞானிக்கு கல்வியினுடைய அவசியம் இல்லை, பக்தர்களுக்கு பகவான் கற்பித்து கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், நாம் ஆத்மாக்கள் பக்தி செய்து கொண்டு இருந்தோம். இப்போது பக்தியிலிருந்து விடுபட்டு ஞானத்திற்கு எப்படி செல்வது, இதை பாபா கற்றுக் கொடுக்கின்றார். யார் முதல் நம்பர் பக்தரோ அவரிடமே தந்தை கேட்கிறார். அது பிரம்மா பாபாட்ட சிவபாபா கேட்கிறார், நீங்கள் எந்த பகவானுடைய பக்தராக இருந்தீர்கள், அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறார். உண்மையில் பார்த்தீங்கன்னா பகவானும் ஒருவராகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் இங்கோ அநேக பகவான்கள் ஆகிவிட்டனர். தன்னை பகவான் என்று சொல்கின்றனர். நிறைய குருமார்கள் அப்படி சொல்லிக்கிறாங்க இல்லையா, தன்னையே பகவான் என்று சொல்லிக்கொண்டு இருக்கின்றார்கள். இதற்குத்தான் பாபா சொல்கிறாரு, அஞ்ஞானம், அறியாமை என்று சொல்லப்படுகிறது. பக்தியில் இருட்டாக இருக்கின்றார். அதுதான் பக்தி மார்க்கம். பக்தர்கள் பாடுகின்றனர். என்ன பாடுறாங்க? ஞானமையை சத்குரு வழங்கினார், அஞ்ஞான இருள் நீங்கியது என்று பக்தர்கள் பாடுகின்றனர். ஆனால் ஞானமையை குருமார்கள் கொடுக்க முடியாதுன்றார். முதல்ல நீங்கள் தான் பூஜை செய்தீர்கள், பெரிய பெரிய லிங்கம் செய்தீர்கள். ராவணனை கூட அனுதினமும் பெரிய உருவமாக செய்கின்றார்கள், சிறிய ராவணனாக செய்வதில்லை. மனிதர்கள் கூட பார்த்தீங்கன்னா சிறியதாக பிறகு பெரியதாக ஆகின்றனர். ஆனால் ராவணனை ஒருபோதும் சிறியதாக காண்பிப்பதில்லை. அவன் சிறியதாகவோ பெரியதாகவோ ஆவதில்லை. அவன் எந்த ஒரு ஸ்தூல பொருளும் இல்லை என்றார் பாப்போம். ராவணனை 5 விகாரங்களுக்காக ஒப்பிட்டு கூறப்படுகின்றது. 5 விகாரங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன என தமோ பிரதானமாக ஆகிக்கொண்டே இருக்கின்றனர். முன்னர் தேக அபிமானம் இந்த அளவு இருக்கவே இல்லை என்றார். பிறகு அதிகரித்துள்ளது. ஒருவரை பூஜை செய்தோம், பிறகு இன்னொருவரை பூஜை செய்தோம்.
அப்படி அதிகரித்து கொண்டே வருகிறது என்றார். ஆத்மா தமோ பிரதானம் அடைகிறது. புத்தியில் சதோ பிரதானம் நாம் எப்பொழுது ஆகின்றோம், பிறகு தமோ பிரதானம் எப்பொழுது ஆகின்றோம் என்னும் இந்த விஷயங்களை அறிந்த மனிதர் உலகத்தில் யாருமே இல்லைன்றார் பாபா. ஞானத்தில் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. பாபா மிகவும் சகஜமான ஞானம் சொல்கிறார், கற்பிக்கின்றார். இருப்பினும் முழு படிப்பின் சாரமாக அமைகிறது என்னென்னா, நாம் ஆத்மா, தந்தையினுடைய குழந்தைகள், தந்தை நினைவு செய்ய வேண்டும். இவ்வளோ ஞானத்தை பாபா நமக்கு கற்பித்தாலும் கூட படிப்பினுடைய சாரம் என்ன அப்படின்னா, நான் ஆத்மா, பாபாவினுடைய குழந்தை, பாபாவை நினைவு செய்ய வேண்டும், அவ்வளோதான். அவரவர் தந்தையை அனைவரும் தெரிந்திருக்கின்றனர். இந்த தந்தையை ஏன் மறந்துவிட்டனர்? இதன் பெயரே ஒளிந்து பிடித்து விளையாடும் விளையாட்டு என்றார் பாபா. அதாவது பூல்பொலையா விளையாட்டு. ஒருவர் எல்லைக்குட்பட்ட அப்பா, மற்றொருவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பா. 2 தந்தையிடமிருந்தும் ஆஸ்தி கிடைக்கிறது. எல்லைக்குட்பட்ட தந்தையிடமிருந்து கொஞ்சம் ஆஸ்தி கிடைக்குது என்றார். நாளுக்கு நாள் முழுவதும் சிறியதாக ஆகிவிடுகிறது, எதுவுமே இல்லாதது போல என்றார் பாபா. ஏன்னா இப்போ அப்பாக்கிட்ட ஒரு ஆஸ்தி கிடைக்குது அப்படின்னா, இப்போ ஒரு அப்பாவுக்கு 4 குழந்தைங்க 5 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, அப்போ என்ன ஆகிடும்? ஆஸ்தியும் குறைஞ்சி போயிடுது. அப்படியே நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா முழுவதும் சிறியதாக ஆகிடுதுன்றார் பாபா. எதுவுமே இல்லாதது போல் ஆகிவிடுகிறது. எதுவரை எல்லையற்ற அப்பா வரலையோ அதுவரை வயிறு நிரம்புவது இல்லை. வயிறு முழுவதும் காலியாகும் பொழுது பாபா வயிற்றை நிரப்புகின்றார். குழந்தைகளாக உங்களுக்கு ஏதேனும் பொறுத்து கொள்ளும் அவசியமே இல்லாத அளவிற்கு ஒவ்வொரு விஷயத்திலும் வயிற்றை நிரப்பி விடுகிறார் என்றார் பாபா. அனைத்து ஆசைகளையும் பூர்த்தி செய்கிறார். திருப்தியான ஆத்மா திருப்தியான ஆத்மாவாக ஆகிவிடுகிறது. எப்படி பிராமணர்களுக்கு உணவிடும் பொழுது ஆத்மா திருப்தி ஆகிவிடுகிறது. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட திருப்தி. எவ்வளோ வித்தியாசம் பாருங்கன்றார். ஆத்மாவின் எல்லைக்குட்பட்ட திருப்தி மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்ட திருப்தி, இவற்றில் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். தந்தை அறிந்து கொள்வதால் தான் திருப்தி ஏற்படுகிறது. ஏன்னா தந்தை நம்மை சொர்க்கத்திற்கு எஜமானனாக ஆக்குகின்றார். சிலர் சொல்வார்கள், இதுவோ இயற்கையானது என்றார். நாம் பிரம்மத்தில் ஒன்றி விடுவோம் என்று தந்தை கூறியுள்ளார். பிரம்மத்தில் யார் ஒருவரும் ஐக்கியமாகிவிட முடியாது என்றார். இது ஒரு முடிவில்லாத நாடகம், சுற்றி கொண்டே இருப்பது. இதில் குழம்புவதற்கு கொஞ்சம் கூட அவசியம் இல்லை என்றார். 4 யுகங்களின் சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கும். அதே போன்று மீண்டும் நடக்கும். தந்தை ஒருவரே, அதே போல் உலகமும் ஒன்றுதான். வெளி மனிதர்கள் எவ்வளோ தலையை உடைத்து கொள்கின்றனர். சந்திரனில் உலகம், நட்சத்திரங்களிலும் உலகம் இருப்பதாக நினைக்கின்றனர். எவ்வளோ தேடுகின்றனர். சந்திரனில் பிளாட் வாங்க நினைக்கின்றனர், நிலம் வாங்க நினைக்கிறாங்க. இது எப்படி நடக்கும்? யாருக்கு பணம் கொடுப்பார்கள்? இதற்கு தான் விஞ்ஞானத்துடைய கர்வம் என சொல்லப்படுகிறது என்றார். இது மாயனுடைய பகட்டு என்றார் பாபா. சொர்க்கத்தை விட அதிக ஷோ தோற்றம் செய்து காண்பிக்கின்றனர். சொர்க்கத்தையோ மறந்தே விட்டனர். சொர்க்கத்தில் அளவில்லாத செல்வம் இருந்தது. ஒரு கோவிலில் இருந்து எவ்வளோ செல்வம் எடுத்து சென்று விட்டனர் பாருங்கள் என்றார். சோமநாத் கோயிலை பற்றி சொல்கிறார் பாபா. பாரதத்தில் தான் இவ்வளோ செல்வம் இருந்தது. கஜானா மிக நிரம்பி இருந்தது. முகமது கஜினி வந்தார், கொள்ளையடித்து சென்றார். அரைக்கல்ப நீங்கள் சக்தி நிரம்பியவராக இருக்கின்றீர்கள். திருட்டு போன்றவை பெயருக்கு கூட இருப்பதில்லை என்றார் பாபா. சத்தியம் திரைத்தாயத்தில் ராவண ராஜ்யமும் இல்லை. ராவண ராஜ்யம் துவங்கும் பொழுது திருட்டு, சண்டை, கலவரம் முதலியன ஆரம்பிக்கின்றன. ராவனுடைய பெயர் சொல்லப்படுகிறது. மற்றபடி ராவணன் என்று ஒருவருமே இல்லை என்றார். ராவணனுக்காக மனிதர்கள் என்னவெல்லாம் செய்கின்றார்கள், எவ்வளோ கொண்டாடுகின்றார்கள். நீங்களும் தான் தசரா கொண்டாடினீர்கள். ராவணனை எப்படி எரிக்கின்றார்கள் என்பதை பார்க்க சென்றீர்கள். பிறகு தங்கம் கொள்ளையடிக்க செல்கின்றனர். என்ன எதுன்றார் பாபா. மிகவும் அதிசயமாக இருக்குது. எப்படி ஆகிவிட்டோம்? எவ்வளோ பூஜையெல்லாம் செய்தோம். ஏதாவது பண்டிகை என்றால் எப்படியெல்லாம் கொண்டாடி கொண்டிருந்தோம். பக்தி மார்க்கமே ஒரு பொம்மை விளையாட்டு போல என்றார் பாபா. ஆரம்பத்தில் இவ்வளோ செலவு செய்து கொண்டிருக்கவில்லை. பிறகு மென்மேலும் அதிகரித்து இப்போ என்ன நிலையாயிடுச்சு பாருங்கன்றார்.
எவ்வளோ செலவு செய்து சித்திரம், கோவில் ஆகியவை ஏன் உருவாக்குகின்றார்கள்? இது பணத்தை வீணாக்குவதென்றார் பார்ப்போம். கோவில் ஆகியவை உருவாக்க லட்சக்கணக்கான ரூபாயை செலவழிக்கின்றனர். பாபா எத்தனை அன்புடன் அமர வைத்து புரிய வைக்கின்றார். நான் உங்களுக்கு அளவில்லாத செல்வம் அளித்தேன், அவை அனைத்தையும் எங்கு இழந்தீர்கள் அப்படின்னு பாபா கேட்கிறார். ராவண ராஜ்யத்தில் நீங்கள் எதிலிருந்து எதுவாக ஆகிவிட்டீர்கள். அப்படி ஈஸ்வரனுடைய விதிப்படி ஒத்துப்போவது என்பதல்ல. இது ஈஸ்வரனுடைய விதியே அல்ல, இது மாயினுடைய விதி என்றார் பாபா. ஞான ஊசி யாருக்கு இடப்படுகிறது? இதை புரிந்து கொள்ள முடியும். சிலருக்கு ஞான ஊசி நன்றாக எரிகிறது, சிலருக்கு குறைவாக எரிகிறது, சிலருக்கு ஊசி இறங்குவதே இல்லைன்றார் பாபா. அதாவது எவ்வளோதான் ஞானத்தை சொல்லி புரிய வச்சாலும் கூட அவனோட புத்தியில் ஞானம் உட்கார்றதில்லைன்றார். இதை பாபா தான் அறிவார் அல்லவா? சேவையிலே தான் முழு ஆதாரமும் இருக்கின்றார். சேவை மூலமாகத்தான் தந்தை சொல்வார், இன்னாருக்கு ஊசி இடப்படவில்லை. முழுவதும் சேவை செய்வது பற்றி அறியவே இல்லை. சிலருக்கு அதிக ஊசி இடப்பட்டுள்ளது போல, சிலருக்கு முழுவதுமே போடாதது போல அப்படியும் இருக்கின்றனர். ஞானமை சத்குரு கொடுத்தார், அஞ்ஞான இருள் அழிந்தது என்று கூறப்படுகிறது. பரம்பிதா பரமாத்மா ஞானக்கடல், சுகக்கடல், ஆனால் அவரை கல், மண் இவற்றில் இருப்பதாக கூறிவிட்டனர். குழந்தைகளுக்கு எவ்வளோ நிச்சயம் இருக்கணும் என்றார் பாபா. யாரிடம் என்ன உள்ளதோ அவை அனைத்தும் அழிய வேண்டியவை. வயிறு என்னவோ அதே 2 ரொட்டி தான் விரும்புகிறது, ஆனால் அதற்காக எத்தனை பாவம் செய்கின்றார்கள். இந்த சமயம் உலகத்தில் பாவமே பாவமாக இருக்கின்றார். வயிறு அதிக பாவம் செய்ய வைக்கின்றது. ஒருவர் மற்றவர் மீது பொய்யான குற்றங்களை சுமத்துகின்றார்கள். அரசாங்கமும் என்ன செய்ய முடிகிறது? ஆனால் யார் எவ்வளவு மறைத்தாலும் மறைத்து வைக்க முடியாதென்றார். இப்போது இயற்கையினுடைய பேராபத்துக்கள் வர இருக்கின்றன, மீதி சிறிது நேரமே இருக்கின்றார். இயற்கையின் மூலமாக பெரிய பெரிய ஆபத்துகள் வர இருக்கின்றன, நேரம் கூட ரொம்ப குறைவாக தான் இருக்குது. பாபா சொல்கிறார், சரீர நிர்வாகத்திற்காக எது செய்ய வேண்டுமோ செய்யுங்கள், அதற்கு தடை இல்லை. குழந்தைகளுக்கு குஷி கரை கடந்து இருக்கணுன்றார். தந்தையும் ஆஸ்தியும் நினைவில் இருக்கட்டும். தந்தையோ முழு உலகிற்கு உங்களை எஜமானனாக ஆக்குகின்றார். பூமி, ஆகாயம் அனைத்து நமக்கு சொந்தமாகின்றது. எல்லைக்குட்பட்டது எதுவுமே இருக்காதுன்றார். இவ்வளவு வரைக்கும் தான் உங்களுடைய பூமியினுடைய அந்த இடம், ஆகாயம் இவ்வளோ லிமிட்டு, இது போல் எந்த விதமான எல்லைகளும் அங்கே இருக்காது என்றார். எல்லைக்குட்பட்டது எதுவுமே இருக்காது. குழந்தைகளுக்கு தெரியும் நாம் தான் எஜமானனாக இருந்தோம் என்று. பாரதம் அழியாத கண்டம் என்று பாடப்பட்டிருக்கு. அதனால் குழந்தைகள் உங்களுக்கு மிகுந்த குஷி இருக்க வேண்டும். எல்லைக்குட்பட்ட படிப்பில் கூட குஷி ஏற்படுகின்றது அல்லவா? இதுவும் எல்லையற்ற படிப்பு. எல்லையற்ற அப்பா கற்பிக்கின்றார். அப்படிப்பட்ட தந்தை நினைவு செய்ய வேண்டும். குழந்தைகள் புரிந்து கொள்ள முடியும். அந்த உடலுக்கான வேலைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. நாம் தந்தையிடமிருந்து என்ன ஆஸ்தி அடைகிறோம்? எவ்வளோ இரவு பகல் வித்தியாசம் இருக்கின்றார். நாம் உடலுக்கான வேலைகளை செய்து கொண்டே அங்கு சென்று தலையில் கிரீடம் உள்ளவர்களாக ஆகிவிடுவோம். தந்தை கற்பிக்க வந்துள்ளார் என்றால் குழந்தைகளுக்கு குஷி இருக்க வேண்டும். அந்த அளவு காரியங்களும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதையும் புரிந்து கொள்கின்றனர். இது பழைய உலகம். இதன் அழிவிற்காக அனைத்து ஏற்பாடுகளும் நடந்து கொண்டுள்ளன. அது போன்ற காரியம் செய்கின்றனர். எங்கு பெரிய சண்டை ஏற்பட்டு விடுமோ என்ற பயம் உண்டாகி விடுகிறது என்றார். ஆனால் பாபா என்ன சொல்றார்? இவை அனைத்தும் டிராமாப்படி நடந்தே தீருன்றார். கடவுள் செய்கிறார் என்பதல்ல, நாடகத்தில் பதிவாக இருக்கு. இன்னைக்கு இல்லைன்னாலும் கூட நாளை விநாசம் நடந்தே தீரும். இப்போது நீங்கள் படித்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்காக புதிய உலகம் அவசியம் தேவை. இந்த அனைத்து விஷயங்களையும் உள்ளுக்குள் சிந்தித்து குஷி ஏற்பட வேண்டும். தாரணைக்கான முக்கிய சாரம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். வேறு எந்த ஒருவர் மீதும் கண் சென்று மூழ்காத அளவிற்கு அப்படிப்பட்ட திருப்தியான விசால புத்தி உடையவராக நீங்கள் ஆகணுன்றார் பாபா. உள்ளத்தில் எந்த ஆசையும் இருக்கக்கூடாது. ஏன்னா இவை அனைத்தும் அழியப் போகின்றவை. செகண்ட் பாயிண்ட்,
சரீர நிர்வாகத்திற்காக காரியம் செய்யும் பொழுது, காரியம் செய்து கொண்டிருந்தாலும் குஷியினுடைய அளவு சதா ஏறிக்கொண்டே இருக்கட்டும்ன்றார். உடல் நிர்வாகத்திற்காக நீங்கள் காரியம் செய்யுங்க. இப்படி காரியம் செய்தாலும் கூட குஷி குறைந்து விடக்கூடாது. குஷியினுடைய அளவு சதா அதிகமாகி கொண்டே இருக்கட்டும்ன்றார். அப்பா மற்றும் ஆஸ்தி நினைவில் இருக்கட்டும். புத்தி எல்லைக்குட்பட்டதிலிருந்து விலகி எல்லைக்கு அப்பாற்பட்டதில் இருக்கட்டும்ன்றார் பாபா. எல்லைக்கு அப்பாற்பட்டதில் இருக்கட்டும் என்ன அர்த்தம்? எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பாவின் பக்கம், எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தியின் பக்கம் புத்தி இருக்கட்டும்ன்றார். அழியக்கூடியதன் பக்கம் புத்தி போக வேண்டான்றார். வரதானம்: தீவிர முயற்சி மூலம் அனைத்து பந்தனங்களையும் கடந்து மனோரஞ்சனத்தை அனுபவம் செய்யக்கூடிய டபுள் லைட் ஆகுக. தீவிர முயற்சியின் மூலம் அப்போ என்னென்ன பந்தனங்கள் இருக்கின்றனோ எல்லா பந்தனங்களிலும் கடந்து மகிழ்ச்சியினுடைய அனுபவத்தை நம்ம செய்யணுன்றார். மனோரஞ்சனத்தினுடைய அனுபவத்தை செய்யக்கூடிய டபுள் லைட் ஆகுக. நான் சரியாக தான் இருக்கேன், ஆனால் சமஸ்காரங்களின் மனிதர்களின் வாயுமண்டலத்தினுடைய பந்தனம் இருக்குது என்று சில குழந்தைகள் கூறுகின்றனர். ஆனால் காரணம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் தீவிரமான முயற்சியாளர் அனைத்து விஷயங்களிலும் ஒன்றுமே நடக்காதது போல் கடந்து விடுவார்கள் என்றார். அவன் காரணத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. அவர்கள் சதா மனோரஞ்சனத்தை அனுபவம் செய்வார்கள். அப்படிப்பட்ட ஸ்திதியை பறக்கும் கலை என்று சொல்லப்படுகிறது என்றார். மேலும் பறக்கும் கலையினுடைய அடையாளம் என்ன? டபுள் லைட் என்றார் பாபா. அவர்களுக்கு எந்த விதமான சுமையும் கலக்கத்தை ஏற்படுத்த முடியாது. ஸ்லோகன்: ஒவ்வொரு குணம் மற்றும் ஞானத்தின் விஷயத்தை தன்னுடைய உண்மையான சமஸ்காரமாக ஆக்குங்கள். ஓம் சாந்தி.